ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ. சொன்ன இன்னும் தப்பால பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ. இப்போ ஃபேன்ஸ் வந்து கீழ உட்காந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மன கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கை சிம்பல்லாம் பண்றது எல்லாமே இருக்கும் தான். விரல்ல வச்சு செய்கை காட்டுவாங்க. அப்புறமா வாய் வச்சு செய்கை காட்டுவாங்க. நான் நைட் தானே ப்ரோக்ராம் இருக்கும் எல்லா பக்கத்துலயும். நைட்ல யார் வேலை கொடுப்பாங்க இவளுக்கு? நைட்டு போயிட்டு மார்னிங் வரா. நைட் டைம்ல என்ன வேலைக்கு போவ இவ? சொல்ல தப்பா பேசுவாங்க. ஃபேமிலிலுமே யாருமே நானும் பேசுறதில்ல, யாருமே பேசுறது. போகும்போதே இப்படி பண்ணுவாங்க. கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்ட் தாண்டி வருது அவங்க பேசுறது. சார் நம்ம சாங்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் போட முடியும். ஃபுல் ட்ரெஸ் போட்டு நான் டான்ஸ் பண்ண முடியும். அது எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? எவ்வளவு நேரம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க? அவ ஏன் பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? சில டைம் நாங்களே உட்காந்து அழுவோம். எங்களுக்கு வாஷ்ரூம் போறதுக்கு இடம் இருக்காது. அவுட் சைடு போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு வீட்டில் வந்து பாத்ரூம்லாம் இருக்கும். நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளியில போங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எங்க வீட்டுல எல்லாம் பாத்ரூம்லாம் இல்லை, வெளில போங்க, அந்த சைடு போங்க, அவுட் சைடு. இந்த வெளியே எங்கன்னா போனா அப்பா கூட பாய்ஸ் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க போக சொன்ன கூட போக மாட்டாங்க. பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும், இல்லை சண்டை போடணும். பெண்களுக்கே உண்டான பிரச்சனைகள் இருக்குல்ல மேம். இப்போ பீரியட்ஸ் டைம் இருக்கும், உள்ள பெயின் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஆடதான் செய்வோம். ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்பவே பீரியட் ஆயிடுவோம். அப்பவே பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம துணி கூட வச்சு நம்ம துணி கிழிச்சிட்டு கூட நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சிருந்து ஆடி இருக்கிறோம். இந்த கால் லெக்கில் ரொம்ப பெயின் வரும், இடுப்பு பெயின் வரும், ஆட முடியாது, வயிறு வலி இருக்கும். இந்த கீழையும் இந்த காலையும் ரொம்ப வலியும் இருக்கும். அதுல கூட ரொம்ப ஆடி இருக்கிறோம். வீட்டுல நிறைய எதிர்ப்பு இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என் தம்பியோடய பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. டான்ஸ்க்கு வந்தப்பே எனக்கும் என் தம்பிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வந்தது பிடிக்கல. ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது. கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். உடஞ்சு அழுததெல்லாம் உண்டு. அழுந்ததான் கத்தி அழுந்திருக்கிறேன். ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கேன். எங்கேயோ போய் ஆடுறா, இவங்க என்ன மரியாதை அப்படி இப்படி சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் நிறைய வார்த்தை சொல்லிட்டாங்க. ரொம்ப மிஸ் பண்ற ஃபேமிலியை. இங்கே இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணலன்னு யாரும் சமைச்சு போட மாட்டாங்க. அம்மா எனக்கு உயிர். அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு வீட்டுல இருந்து ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்டு இருக்கேன். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்க அம்மாக்காக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் வீட்டுல எனக்கு இவ்வளவு பெரிய ஃபீலிங் இருக்கு. ஆனா நான் ஸ்டேஜ்ல ஆடுறேன். அந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு வீட்டுல அப்பா இறந்துட்டாங்கன்ற நினைப்பே இல்லை. எங்க அம்மா ஒரு வீடு கட்டிட்டு எங்க அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னா நான் இந்த ஃபீல்ட விட்டுடுவேன். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. பிஎஸ் கார்த்திக் அதிரடி பாய்ஸ் ஆடல் பாடல் குழுவினர்ல இருந்து கஸ்தூரி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட நம்ம நிறைய பேச போறோம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல இந்த ஆடல் பாடல் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளாடி எப்படி வந்தீங்க? சார் எனக்கு வந்து டான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல தான். ஸ்கூல்ல இருந்தா டான்ஸ் கத்துக்கிட்டேன். வேற எந்த கிளாஸ்லாம் போயிட்டு கத்துக்கல. எனக்கு ஸ்கூல் டீச்சர் தான் டான்ஸ் மாஸ்டரே. ஸ்கூல்ல பழகிட்டு தான் நான் வெளியில பப்ளிக் வந்து டான்ஸ்க்கு வந்தேன். டான்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கிறப்ப சினிமா துறை இருக்கு, நிறைய வேற வேற பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஏன் ஆடல் பாடல் குழு அப்படிங்கிறது அது எப்படி நீங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டீங்களா இல்லை? நானா விருப்பப்பட்டு எடுத்தது தான் டான்ஸ். பிடிச்சுதான். எல்லாம் ஷூட்டிங் போவேன் அங்கேயும். ஆனா அங்கே 4 நாள் ஷூட்டிங் இருக்கும். அது முடிச்சுக்க அப்புறம் எங்களுக்கு தருவதே 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் அவங்க கொடுக்குற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு இது ஆகல, ஹெல்ப் ஆகல. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், ஆர்கெஸ்ட்ராக்கு வந்தோம். அங்கேன்னா அப்பா ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே காசு கொடுப்பாங்க. அது ஒரு செலவுக்கு ஆகும், கஷ்டத்துக்கு ஆகும். அதை நினைச்சுதான் இங்கே வந்தோம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணது என்னோட ஸ்கூல்ல. அப்பா தான் டீச்சர் எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் சூழ்நிலை இதுல ஒரு ஷூட்டிங்ல எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன இந்த ஃபீல்டு கூட்டின்னு வந்தது. அங்கேருந்து அப்படியே நான் வந்துட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னோட ஸ்டேஜ் கிளாமர்ல தான். எனக்கு ஃபுல் காஸ்டியூமா கிளாமர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷூட்டிங்ல ஆஃப் ட்ரெஸ் போடுறதுனால இங்கேயும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு போக போக தான் அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், டான்ஸ் பத்தி. முதல் டைம்ல உங்களுக்கு தெரியல, ஓகே இது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆடை போடுறதுல நெருடல் ஏதாவது இருந்திருக்கு அந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ்ல? ரொம்ப எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு கார்ல உட்காரும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு கஷ்டம் தான். ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலிக்கு என்னோட இருந்து இதாகும், எதனா வேறவங்க தப்பா பேசுவாங்கன்றது ஊர்ல ரொம்ப பேசுவாங்க.
நான் நைட் தானே ப்ரோக்ராம் இருக்கும் எல்லா பக்கத்துலயும். நைட்ல எங்க யார் வேலை கொடுப்பாங்க இவளுக்கு? நைட்டு போயிட்டு மார்னிங் வரா. நைட் டைம்ல என்ன வேலைக்கு போவா இவ? சொல்ல தப்பா பேசுவாங்க. ஃபேமிலிலயுமே யாருமே நானும் பேசுறது இல்ல, யாருமே பேசுறது இல்ல. ஏன்னா அம்மாக்கு நான் என்ன பண்ணாலும் எங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றது. தப்பே பண்ணாலும் சரியா பண்ணாலும் கிளாமர் இந்த பசங்க கிட்ட என்ன பேசுனேம்மா, இந்த கிளாமர் பண்ணதான் அம்மாக்கு தான் சொல்றது. ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது. கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். உடஞ்சு அழுததெல்லாம் உண்டு. அழுந்ததா கத்தி கத்தி அழுந்திருக்கிறேன். ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. எல்லாம் கஷ்டம் என்னன்னா காசு இருந்ததா எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளங்கிட்டாங்க. தனிமையாயிட்டேன் நானு. ரொம்ப தனிமையானதுனால அப்படியே வந்துட்டேன். ஆனா அந்த கஷ்டத்த கூட சிரிச்சுட்டே சொல்றீங்க. கஷ்டம் இருக்கதான் செய்யும். 99% டான்சர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டுக்கே வராங்க நான் சொல்றேன். நான் பார்த்ததுல நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, பழகியிருக்கிறாங்க. நிறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அக்கான்னு கூப்பிடுறாங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இதுலன்னா, அவங்க சொல்றது பாதி ஃபேமிலி கஷ்டத்துல தான் இந்த ஃபீல்டுக்கே வராங்க. நல்லா இருந்தா யார் அனுப்புவாங்க சொல்லுங்க? யார் கிளாமர் பண்ண விடுறாங்க? நம்மளுக்குன்னு துணை யாரும் மேல பாத்துக்கிறதுக்கு, சம்பாரிச்சதுக்கு நிறைய பேர் கேர்ள்ஸுங்க இதுக்காக தான் வராங்க. காசுக்கு பிரச்சனை வீட்ல, ஃபேமிலிக்காக தான் வராங்களே. அவங்க சுயத்துக்காக யாருமே வர்றதில்ல. ஃபேமிலிய பாத்துக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வராங்க. சொல்லுங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி? லைஃப் ஸ்டைல டான்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. அதாவது டான்ஸ் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் தான். நம்மளுக்கு வீட்லயும் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா வீட்ல நம்ம அவ்வளோ ப்ராப்ளம் வச்சுட்டு இங்க வந்து நம்ம ஆடியன்ஸ் ஃபேஸை பார்க்கும்போது நம்ம வீட்ல இருக்க அந்த ப்ராப்ளமே நம்ம மறந்துருவோம். வீட்ல நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதையே நம்ம மறந்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ல வந்து ஹாப்பியா இருப்போம். இங்கேயும் சில பல கஷ்டங்கள்லாம் இருக்கும். இப்போ ஃபேன்ஸ் வந்து கீழே உட்காந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மன கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கை சிம்பல்லாம் பண்றது எல்லாமே இருக்கும் தான். அதுலயே ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்குங்க சார். ஸ்டார்டிங்ல எனக்கு அங்க திட்டுறாங்கல்ல, நம்ம திட்டு சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம். செம்ம பயப்படுவேன். அப்புறம் நான் 2 மூணு சேர்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நான் ஸ்டார்டிங்ல ஆடும்போது நான் எப்பவுமே நான் திட்டுறத விட நிற்கிறத விட்டு நான் பண்ண மாட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன். உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு தான். அங்க வேற ஊர்ல இருந்து வந்து தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம இங்க ப்ரோக்ராம் பண்றோம்னா நாங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரி தான். அவங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா கிளாமர்ல ஆடுறோம் அவ்வளவுதான். அது மட்டும்தான். ஆனா கிளாமர் எல்லாம் ஃபுல் காஸ்டியூம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ உச்சகட்டமா ஒரு அத்துமீறல் இப்படி அப்படிங்கறத வந்து எதை சொல்லுவீங்க இந்த ஆடல் பாடல்ல? நார்மலா இந்த ஆடியன்ஸ் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்டு தாண்டி வருது அவங்க பேசுறது. அது கொஞ்சம் அந்த சைட்ல எல்லாம் வராங்கல்ல, முன்னாடி உட்கார்றவங்க அவ்வளவுதான் இது இல்ல. இந்த சைட்ல இந்த குடிச்சிட்டு பண்றவங்க நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தப்பா இந்த கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லிட்டு ஆடியோ தாண்டி நம்ம காதுக்கு வருது. அப்பதான் அந்த கட்டத்தை தாண்டி போகுது. அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி அது தாண்டி வந்து உங்களுக்கு காதுக்கு வருதான். அவங்க அவ்வளவு சத்தமா பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 10 பேர் சென்டர்ல ஒருத்தர் பேசினா கூட அது அவங்க மைண்டுக்கு தப்பா, பக்கத்துல இருக்கும் அவங்களும் தப்பா தான் நினைச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி ஆயிடும். என் ஃபேமிலி எங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், மத்தவங்க கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அவங்க என் கஷ்டத்துக்கு வரல இது இல்ல. அவங்களுக்கு நான் பண்றது தெரியும். ஏன்னா நான் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன்னு தெரியும். அதுக்காக அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க அழுகுறாங்க கூட. எங்க அம்மா எல்லாம் நான் கூட்டு வந்த ப்ரோக்ராம் ஒரு 2 ப்ரோக்ராம் கூட்டு வந்தப்போ எங்க அம்மா அழுதுருச்சு. ஏன்னா என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள ஆட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி ஏங்குறாங்க, அழுகுறாங்க, ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் அவங்க கூட அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ற ஃபேமிலிய. இங்க இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணலன்னு யாரும் சம்பாரிச்சு போட மாட்டாங்க. அம்மான்னு எனக்கு உயிர். அவங்க போட்டோ கூட டாட்டூ குத்திருப்பேன் நான் இங்க. அவங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்க அம்மாக்காக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும். எங்க அம்மாவோட ட்ரீம் அது. நான் சொந்த வீட்டுல உட்காரணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எங்க அம்மா ஒரு வீடு கட்டிட்டு எங்க அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னா நான் இந்த ஃபீல்ட விட்டுடுவேன். அந்த சொந்த வீட்டுக்காக வேண்டிதான் இவ்வளவு போராட்டத்தையும் தாங்கிக்கிறீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் அந்த கடனும் நம்ம இங்க இருந்தோம். இப்ப இங்க வந்திருக்கோம்னா இந்த ஃபீல்டு இந்த டான்ஸ் தான். இந்த டான்ஸ் எனக்கு கடவுள் மாதிரி. காலைல பிளட் வரட்டும், மயக்கம் வரட்டும், ஃபீவர் இருக்கட்டும், நான் ஷூ போட்டு ஸ்டேஜுக்கு ஏற எனக்கு எதுவுமே இருக்காது. ஆடும்போது அந்த அளவுக்கு கால்ல ரத்தம் வர அளவுக்கு ஆடி இருக்கீங்க. நான் இந்த ஸ்பீட் ஆடுறது எனக்கு ஸ்பீட் டான்ஸ்னா உயிர். எனக்கு என்னோட லைஃபே என் டான்ஸ் தான். ஆனா இப்போ ஃபீவர் இருக்கும், இப்போ வரும்போது என்னால முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா நான் மேக்கப் போட்டு ஸ்டேஜ்ல ஷூ போட்டேன்னா எனக்கே தெரியல. நார்மல் இறங்கின பிறகு அந்த கால் நோண்டி அப்படியே வந்துருது. ஸ்டேஜ்ல ஆடும் போது அது என்ன பவர் இருக்குது ஸ்டேஜ்ல தெரியல. அது நிஜமா எனக்கு எதுவுமே தோணாது. கீழே உட்காரும் போது எங்கெல்லாம் பிளட் எல்லாம் வந்திருக்குது. எனக்கு கால் இப்படி ஆயிருக்குது. ஒரு வாட்டி விழுந்திருக்கிறேன். மழையில ஆடும் போதெல்லாம் விழுந்திருக்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பவர் இருக்கு.
அந்த காஸ்டியூம் அந்த ஷூக்கு தான் நிறைய பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேக்கப்புக்கு ஷூ. வீட்டு கஷ்டம் தான் உங்களை வந்து ஆடல் பாடலுக்கு கொண்டு வந்ததுன்னு எடுத்துக்கலாமா? வீட்டுல நாங்க எல்லாமே பொண்ணுங்களு தான் 4 பேரும். எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல. ஸோ அம்மாக்கு ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை பார்த்தாங்க. அதனாலதான் நாங்க எல்லாரும் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். எங்க 4 அக்காவையும் டான்சர் தான். ஆடல் பாடல் இதுல தான் இருக்காங்களா இல்ல இல்ல இப்ப விட்டுட்டாங்க. இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். ஃபேமிலியில ஏத்துக்கிட்டாங்களா இந்த மாதிரி? ஏத்துக்கல. இப்ப யாருமே பேச மாட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் சோறு கொடுக்க மாட்டாங்களா? அதனாலதான் யாரும் ஒத்துக்குனா என்ன, ஒத்துக்கலன்னா என்னன்னா நானே வந்தேன். ஃபேமிலியில இப்போ உங்கள்ட்ட யாரும் பேசுறது இல்ல இதனாலேயே? பேசுறது இல்ல. இதனால எங்கேயோ போய் ஆடுறா, இவங்க என்ன மரியாதை அப்படி இப்படி சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் நிறைய வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனாலும் இப்ப பரவாயில்ல. யாரும் பேச மாட்டாங்க இப்போ இது வரைக்கும். ஆனாலும் நாங்க இருக்கோம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு கஷ்டத்துக்கு ஹெல்ப் ஆயிருக்கும். இப்ப எங்க அக்கா கல்யாணம் எல்லாம் இதாயிடுச்சு. டிராவல் இருக்கு இல்லையா, இது எப்படி உங்களுக்கு சீசன் வைஸா இல்ல எப்படி உங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குமா? எங்கெல்லாம் நீங்க டிராவல் பண்றீங்க? நம்ம எல்லா ஊருமே போவோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே போவோம். இப்போ சீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனவரில இருந்து ஆகஸ்ட் வரைக்குமே நம்மளுக்கு சீசன் தான். அந்த டிசம்பர் அந்த டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். மத்த எல்லாமே நம்மளுக்கு சீசன் டைம் தான். கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். அதுலயும் ஒரு ஹாப்பி இருக்குல்ல, அதனால தெரியாது. பெண்களுக்கே உண்டான பிரச்சனைகள் இருக்குல்ல மேம். இப்போ பீரியட்ஸ் டைம் இருக்கும். அப்பெல்லாம் இந்த டிராவல் அப்பவும் வந்து ஆடல் பாடல் எல்லாம் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பண்றீங்களா? கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கும் தான். இப்ப மென்சஸ் டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது வெளியில சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல மாட்டோம். உள்ள பெயின் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஆடதான் செய்வோம். ஆர்டர் வந்ததுன்னா நமக்கு வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுல எதுவும் மாத்த முடியாது. டிராவலும் கஷ்டம் தான், டான்ஸ் ஆடுறதும் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம ஸ்டேஜ்னு ஏறும்போது அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கஷ்டம் தெரியாது, அவ்வளவுதான். இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் பண்ணிருப்போம், அப்பவே பீரியட் ஆயிடுவோம். அப்பவே ஒரு வாட்டி அந்த பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அப்போ ரொம்ப அங்க அந்த பொண்ணுகிட்ட இந்த பொண்ணுகிட்ட இருந்தா கொடுப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யாருன்னா ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம பசங்க டான்சர் பசங்க யாரும் வச்சு அமுச்சு வரணும்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி அது இல்லாம நம்ம துணி கூட வச்சு நம்ம துணி கிழிச்சிட்டு கூட நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சிருந்து ஆடி இருக்கிறோம். இந்த கால் லெக்கெல்லாம் ரொம்ப பெயின் வரும், இடுப்பு பெயின் வரும், ஆட முடியாது. அப்போ கூட நம்ம ஆடி இருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது. வயிறு வலி இருக்கும், இந்த கீழேயும் இந்த காலையும் ரொம்ப வலியும் இருக்கும். அதுல கூட ரொம்ப ஆடி இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் மாசம் எந்திக்கும் இந்த பீரியட் ஆயிருக்கிறோம். நம்ம ஆடலன்னு சொன்ன எந்த மாசமும் இல்ல. நம்ம ஃபீல்டுக்கு வந்து எல்லா நாளும் ஆடுறோம். நம்ம நல்லா இருக்கிறோம்ல, அந்த நாள்ல தான் ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்காது. கஷ்டத்துல உடம்பு சரியில்லைன்னா அந்த நாள்ல ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மாதிரி. ஆமா, என்ன பண்றது, ஆடே ஆகணும். விட மாட்டாங்க, ஒத்திருப்பாங்க முன்னாடியே. ஸோ நாங்க இப்ப வர முடியாது, உடம்பு சரியில்லைனாலும் விட மாட்டாங்க. எவ்வளவு ஆகும் அவ்வளோ ஆடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆடே ஆகணும், நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனும் தோராயமா எவ்வளவு மணி நேரம் நீங்க ஆடுவீங்க? 3 to 4 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். மோஸ்டா நைட்ஸ்ல தான். நைட் தான். போதுமானதா இருக்கா? அந்த வருமானம் வந்து போதுமானதா இருக்கா? போதுமானதா எனக்கு தெரிஞ்சு இது அதிகம் தான் நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு 5. ஒரு பெண் ஆட வந்தா 5,000. கொத்தனார் சித்தால்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து 500 ரூபா 600 ரூபா. நம்மளுக்கு வந்து ஒரு 3 hour டான்ஸ் தான். 3 மணி நேரம் டான்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாயில இருந்து இப்ப 15,000 ரூபா 20,000 ரூபா வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. எல்லா ஒர்க்கை விட இதுல வந்துட்டு பேமெண்ட் ஜாஸ்தி தான் சொல்லுவேன். ஸோ இதுலயும் வந்து ஸ்டார் கேட்டகரி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளுக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமா எவ்வளவு வாங்குறாங்க? அதிகபட்சம்னா சரி இப்போ 20,000 ரூபா வாங்குற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. சரி இப்போ இது வந்து இந்த 30,000 ரூபா 40,000 ரூபான்னு சொன்னோம்னா இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த ட்ரெண்டிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டா தான். முக்கியமா வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபேன்ஸ் தான் ட்ரெண்டிங் பண்ணி விடுறாங்க. அப்படின்னும் போது அந்த மாதிரி புதுசா வரவங்களுக்கு அப்படிதான் சேலரி வந்து அதிகமாகுது. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, ரசிகர்கள் இல்லாம கலைஞர்கள் இல்ல, நம்மளை வெளி காமிக்கிறதே ரசிகர்கள் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்களுக்கு நம்ம இவ்வளோ சேலரி வாங்குறோம். ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் நின்னாலே ஸ்டேஜ்ல நின்னாலே நம்மளுக்கு காசு தான், நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ஆடவே தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்ல எல்லாம் இருக்காங்க. அது கொஞ்சம் மாத்தணும். நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ரசிகர்கள் வந்துட்டு நம்மள இவ்வளவு பெரிய ஒரு ஆளாக்கி விட்டுருக்காங்கல்ல, அப்ப அந்த ரசிகர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஒரு டான்ஸை கொடுத்தா போதும், அவ்வளவுதான். இவங்க வந்து ஒரு தாழ்வானவங்கிற பார்வையோ இல்ல இவங்க இப்படித்தாங்கிற ஒரு ஜட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்களே? ரொம்ப அது என்னன்னா, அவங்க கூட நம்மள அவங்கள மாதிரி இது ஒரு வேலை மாதிரி தொழில் மாதிரி பார்த்தா அவங்க நம்ம தப்பா தெரிய மாட்டோம்.
இவ ஒரு ஆட்டக்காரி, ஆடத வந்திருக்கா. ஒரு மைண்ட் தாட் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, தப்பா பேசுவாங்க. பார்வையே தப்பா இருக்கும். இவ ஆட்டக்காரி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடே குடுக்க மாட்டாங்க டான்சர் சொன்னா. இந்த வீடு குடுக்க மாட்டாங்க. நார்மலா வாஷ்ரூம் எங்கேயும் குடுக்க மாட்டாங்க. இந்த வெளிய எங்கனா போனா, அப்பா கூட பாய்ஸ் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க போங்க சொன்னா கூட போக மாட்டாங்க. பார்த்துன்னே இருப்பாங்க. அவங்க ப்ரோகிராம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போணும். இல்ல சண்டை போடணுங்க. இல்ல நம்ம பாய்ஸ் யாராச்சும் கூட்டின்னு வந்து அங்க நிக்க வச்சுட்டு நம்ம வாஷ்ரூம் போணும். நார்மல் இந்த பேசுறாங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுடணும். அது கேட்டுன்னு போனா நம்ம நாளைக்கு ப்ரோகிராம் போக முடியாது. அதேதான். ஒரு ஊருக்கு போறேன் நாளைக்கு போயிடுறேன். முடிச்சு 3 ஹவர் 4 ஹவர் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். நம்மளுக்கு தாழ்மை ஒண்ணு இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம்ன்றது தான் நான் தெரிஞ்சுக்கினது இதுல. கோவத்துல எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த கிளாமர் வேணாமே ஆடல் பாடல் குழுவுல அப்படின்லாம் கேக்குறாங்கல்ல. அப்படி இப்போ கிளாமர் வேணாம்னு சொன்னா பரவாயில்ல. நாம அதை ஏத்துக்கிறோம். ஆனா ஊருக்காரங்க ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கணுமே. அவங்க ஏத்துக்கு நம்ம கூட அது ஓகே தான். இன்னொன்னு என்னன்னா கிளாமர் வேணாம்னா அந்த டிசைட் பண்ணா இந்த ஊர்ல என்ன கிடைக்குமோ அது கிடைக்கணும் நம்மளுக்கு. அப்புறமா இப்ப என்ன பேமெண்ட் கிடையாது அதுவே கொடுக்கணும். ஆனா எல்லாரும் புது காஸ்டியூம் எல்லாருக்கும் ஒரே பேமெண்ட்டும். இவங்க அதிகம் இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க அதிக பேமெண்ட்டும் இவங்க ஃபேமஸ் வந்து கம்மி பேமெண்ட் அந்த மாதிரி கொடுக்க கூடாது. கிளாமர் ஆடியன்ஸ் ஏத்துக்க ஃபுல் காஸ்டியூம் ஆடியன்ஸ் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா நம்மளுக்கும் ஓகே தான். நம்ம கிளாமரே பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல. நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம் அதை பண்ணிட்டு நம்ம போறோம். அவ்வளவுதான். கஷ்டத்துக்காக தான் வந்திருக்கோம். கஷ்டத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம் போறோம். 99% யாருமே அவங்க சுயநலத்துக்காக சம்பாதிக்க வரல. அவங்க கஷ்டத்துக்காக தான். அதுக்காக அவங்க என்ன கொடுத்தா ஓனர் என்ன சொன்னாலும் அதை பண்ணிட்டு நம்ம போறதுதான். வீட்ல அப்பா அம்மா அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ் உங்களுடைய வீட்லயே உங்களை வந்து இது ஏத்துக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே என்ன இது வரைக்கும் ஏத்துக்கல. பார்த்தா ஐயோ நீயா இங்க எங்களை கூட இருந்து நான் என்னமோ ஆயிருக்கேன்னு நினைச்சேன். நான் டான்ஸாரா அப்படி சொல்லுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி. யாரும் பேசுறது இல்ல இப்ப எல்லாம். சரி ஓகே ஆனா சும்மா விட்டேன். ஒரு தப்பான பார்வை இருக்குல்ல. ஆமா. இப்ப இந்த ஆடல் பாடல மேடையில எல்லாம் நீங்க டான்ஸ் ஆடுறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? நிறைய டிராவல் பண்றீங்க. அது ஒரு இன்செக்யூரிட்டியோடயே தான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கீங்களா? ஆமா. என்ன ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காது. அந்த ஒரு இது அப்போ டிராவல் பண்ணும்போது அர்ஜென்ட் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா ரொம்ப ஹெவி ஜெர்னி இருக்கும்போது எல்லாம் சாப்பாடுக்கெல்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. எப்படியோ அப்படியே பசியில இருக்கணும். முடிச்சுக்கு அப்புறம் இந்த ஊர்ல சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா சாப்பாடு, இல்லைன்னா அதுவும் இல்லை. அதுல இங்க வேற பரோட்டா கொடுப்பாங்க. அது எங்களுக்கு செட்டே ஆகாது. பரோட்டா சாப்பிடுறதே இல்லை. அது கொடுத்தாங்கன்னா இன்னும் சாப்பிட மாட்டோம். டீ பன்னு குடிச்சிட்டு எப்படி. ஸோ பசியோடையே தான் பல நாட்கள் கடந்திருக்கு. இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இந்த ப்ரொஃபஷன்ல இன்னும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கொஞ்சம் வீட்ல இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு எவ்வளவு நாள் ஆகும் என்னால அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன்னா இங்க வர முடியாது. அதனாலதான் அம்மாக்கு என்னால எவ்வளவு ஆகும் அவ்வளவு சம்பாதி கொடுக்கலாம்னா உங்க கூட ஆடுற சக ஆர்டிஸ்ட் எல்லாம் பாக்குறீங்க, சக டான்சர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க. இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் ஒரு காதல் அப்படிங்கறதெல்லாம் மத்த பொண்ணுங்க மாதிரி நார்மலா நடக்குதா இல்ல அதுல நிறைய சிக்கல்கள் வருதா? நம்ம எல்லாம் லவ் பண்றோம்னா பாக்குறதே ஒரு மாதிரி. சும்மா இவ டான்சரா இப்ப டைம் பாஸுக்கு லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி யோசிப்பாங்க எல்லாரும். அதனாலதான் லவ் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஸோ ஏமாத்துறது தான் அதிகமா இருக்குன்றீங்க. ஏமாத்துறது. ஆமா. டான்சர்ஸ் வேறையா? டான்சர்ஸ்னா பாத்துக்கிறதே அப்படிதான். அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நாங்க டான்சர்ஸ்னா. ஓ இவ்வளவு டான்சர் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் சும்மா இது என்ன சொல்லுவாங்க பழகறதுக்காக நம்ம கூட வருவாங்க. அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. அதனாலதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஆமா நாங்க டான்ஸ் நம்ம யார் லவ் பண்ணுவாங்க அப்படி நினைச்சு நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறதெல்லாம் இருக்கு. வெளியில அந்த மாதிரி நடக்குது. நம்ம கிட்ட அது மாதிரி யாரும் கேட்டது இல்ல. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல. எப்பவுமே இந்த ஆடல் பாடல் அப்படின்னு வந்தாலுமே அங்க ஆடைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. முதல் தடவை இப்ப நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க வந்து மேடை ஏறின அந்த தருணம் கொஞ்சம் நெருடலா இருந்ததா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு. ஐயோ நம்ம இப்படி ஆடுறோமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலா கொஞ்சம் அழுகையெல்லாம் வந்துச்சு அந்த டைம். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வர அப்படி பழகிருச்சு. இது வந்து இப்படிதான் அப்படின்னு அப்படி பழகிருச்சு. அப்ப வீட்ல எல்லாம் எதிர்க்கலையா? வீட்டுல நிறைய எதிர்ப்பு இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என் தம்பியோடய பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. டான்ஸ்க்கு வந்தப்பே எனக்கும் என் தம்பிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வந்தது பிடிக்கல. கூட பிறந்த தம்பி ஒரே தம்பி தான் இருக்கான். ஃபீல்டுக்கு வந்தப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. டான்ஸ்க்கு போக கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் இதுலயே அடிக்ட் ஆகிட்டேன். டான்ஸ்லயே வரவும் அப்புறம் சுத்தமா பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை.
ரிலேட்டிவ்லாம் பேசுவாங்க. தம்பி ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த டான்ஸ்ன்றது பிடிக்கல. அதனால அவர் இன்ன வரைக்கும் பேச மாட்டாரு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனே நம்ம போறோம். நல்லா தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் அப்படி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா பின்னாடி போயிட்டு அவ ஆட்டக்காரி அந்த மாதிரி கேவலமாவும் பேசுவாங்க. அது கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருக்கும். எல்லாரும் ஒரு வேலை பாக்குறாங்க, நம்ம இவங்க ஒரு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் இல்ல. அப்படி அவங்க நினைக்கலையே. குடும்பத்துல இருந்து பிரஷர் இருக்கா? இந்த மாதிரி விட்டுட்டு வந்துரு, இது வேணாம் அப்படிங்கிற பிரஷர்லாம் இருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ல இறங்குனனால இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த ஆடல் பாடலுக்கு ஏன்டா நம்ம வந்தோம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஏதாவது ஒரு கஷ்டமான மொமெண்ட் இருக்கா? ஏதாவது ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி ரொம்ப கசப்பான தருணம்னு ஏதாவது இருக்கா? கெட்ட வார்த்தை தாண்டி வரும்போது அத சொல்ல முடியாது அந்த வார்த்தை. அப்பதான் ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ சொன்ன இன்னொரு தப்பால பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ. நாமளும் ஒரு ஃபேமிலியா இருந்திருந்தா யார் என்ன சொல்லியிருப்பாங்க. கிளாமர் ஆடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா விட்டா ஃபீல்டு விட்டுடணும். இல்ல ஸ்டார்டிங் கிளாமர்ல வந்து அந்த கிளாமர் விடுற வரைக்கும் கிளாமர் தான் பண்ணுவேன். விட்டா ஃபீல்ட விட்டுடலன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு நெருடலோட தான் இந்த கிளாமர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஆமா. ஒரு பயங்கரமான நெருடல் இருக்கு. அதுனா இப்போ ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஏஞ்சி போயிடுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்ல. இப்போ ஒரு ஒரு ஊர்ல கேர்ள்ஸ் நிறைய வரமாட்டாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உட்கார்றது பாய்ஸ் தான். ஏய் நீ போ சைடுக்கு, ஏய் நீ போ நீ, ஏய் அவளை வர சொல்லு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப இதுல ரொம்ப சிக்கலுங்க இருக்கு. ஆனா நம்ம அந்த எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த 3 hour தான் சந்தோஷமே இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அந்த 3 hour இருக்குதெல்லாம் அந்த எங்கேயும் கிடைக்காத சுகம் அது. எங்கேயும் அந்த ஒரு 3 hour எந்த சண்டை, எந்த ஃபேமிலி பிரச்சனை, எந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது. அந்த 3 hour அவ்வளோ கியூட்டா இருக்கும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப வாட்டி இதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த 3 hour மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். அந்த அவங்க பாவம் அவங்க பேசிக்க போறாங்க. அதை விட்டுட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க, என்ன சைகை காமிச்சாலும் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் அந்த செய்ய காய்ச்ச கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நார்மல் ஆயிடுச்சு செய்யலாம். அந்த ஆடியோ தாண்டி வருதுல காதுக்கு, அது மட்டும் தான் கேட்கணும். அது ஒண்ணு கம்மி பண்ணிக்கணும். ஆடியோ என்ன மாதிரியான சைகைகள் உங்களை ரொம்ப அந்த hurt விரல்ல வச்சு செய்கை காட்டுவாங்க. அப்புறமா வாய் வச்சு செய்கை காட்டுவாங்க. இந்த வாயில லிப் மூவ்மெண்ட்ல கேட்குவாங்க. அதான் முன்னாடி இருக்கிறாங்க. இந்த சைட்ல இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியோக்கு தாண்டி நம்ம சவுண்ட் விடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் சொல்ல, நீ ஆண்டி நீ போடி சைடுக்கு, அவளை அனுப்பிடி, அந்த மாதிரி வாடி போடின்னு பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் அவங்க மாதிரி இருக்கும். நாம வாங்கிக்கணும் மரியாதை, அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம். அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி மாதிரி அவங்க நம்மளை பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க கட்டி உடம்பு காட்டின உடனே நம்ம ஒன்றும் கெட்டவங்க ஆக மாட்டோம், நம்ம ஒன்றும் வேற மாதிரி ஆக மாட்டோம் சொல்லிட்டு அது ஒண்ணு மட்டும்தான். கிளாமர் பண்ணா தப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆடல் பாடல்களை வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? எந்த மாதிரி? நிறையா நடந்திருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? இந்த கண்ணுல பார்க்கணும், கிவில விடணும், அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. முன்னாடியே எவ்வளவு பேர் உட்காந்து எதுவோ சொல்லுவாங்க. சும்மா பார்த்தே சும்மா ஆயிடும். அவங்க சொன்னவங்க என்ன எங்களுக்கு சோறு கூட வருவாங்களா? இல்லையே. சரி சொல்லட்டும், நம்ம ஆடுறதே அந்த நிலைமையில இருக்குவான்னா அவங்க சொல்றது என்னது இது இருக்கும். சரி சும்மா ஆயிடும், அவ்வளோதான். போகும்போதே இப்படி பண்ணுவாங்க. இடுப்புக்கு கை தட்டுறது, ஓ நீ செல்ஃபி கொடுக்க மாட்டியா, அப்படி இப்படி திட்டுறது நிறைய வாட்டி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது, எதுக்காரா வந்தோன்னா அப்படி தோணும். நம்ம வந்ததே நம்ம கஷ்டத்துக்காக. இவங்க பேசிட்டாங்கன்னா சும்மா ஆயிடும். சில டைம் நாங்களே உட்காந்து அழுவோம், எதுக்கார இங்கே வந்தோமோ. ஆனா இது ஆடல் பாடல் முன்னாடி போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்ச நாள் பேன் பண்றோம் அப்படி இப்படி என்ன சொன்னாங்க. நான் பயந்துட்டேன். ஐயோ பேன் பண்ணாங்க, எல்லாம் எங்க போறது, என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப பயந்துட்டோம். டிஎம் பண்றது, ஃப்ளர்ட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்களா? நிறைய பண்ணுவாங்க. ஐயோ அதுல ஏதாவது ஒரு ஃபன்னியா ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? அதாவது யாரா நீங்கிற மாதிரி. அதுனா நாங்க ஒருத்தங்க வெள்ளிக்கிழம்பு சாங் போயிருந்தேன். ஒருத்தங்க மாலை போட்டேன். அதுக்கப்புறம் நான் யார் கூட ரீல்ஸ் பண்ணாலும் திட்டுவாங்க. நான் எதுக்கு நான் நினைச்சா அவன் ஏன் பொண்டாட்டி என்ன சொல்றாங்க. அதுக்கு நானும் கேட்டேன், நான் எப்போ உங்க பொண்டாட்டி? நீ எனக்கு மாலை போட்டல, நீ எனக்கு அன்னைக்கே பொண்டாட்டி, இனிமே நீ யாருக்கும் மாலை போடக்கூடாது, நீ யார் கூடயும் ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நானே பயந்துட்டேன். பொண்டாட்டியாவே நினைச்சு வாழ்றாங்க. நினைச்சு ஆளிட்டும் அது என்னைய பிளாக்மெயில் பண்றான்.
பொண்டாட்டி நீ அப்படி பண்ணாது, பொண்டாட்டி நீ இப்படி பண்ணா, யாரும் இவங்க பெரிய சைக்கோ நினைச்சு ஆடல் பாடல் அப்படிங்கிற இந்த விழா வந்து பிரச்சனையாகி உயர்நீதிமன்றம் வர போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குல்ல, இப்ப பெண்கள் ஆடும்போது ஆண்கள் செய்யக்கூடிய தொந்தரவுகள், அத்துமீறல்கள், அதெல்லாம் எப்படி கடந்து போறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? கண்டிப்பா இருக்குதாங்க சார். இது எல்லா ஸ்பாட்லயுமே நடக்கும். அதாவது எல்லா ஊர்லயும் சொல்ல முடியாது. ஒரு சில ஏரியால மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆண்கள் வந்துட்டு கொஞ்சம் தப்பா பண்றதெல்லாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப வர வர எல்லா ஊர்லயும் கம்மி ஆகியிருக்கு. நிறைய மீடியாக்கள்ல எல்லாம் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நம்ம இல்லாம வேற கேர்ள்ஸ் எல்லாம் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த விஷயம் கொஞ்சம் கம்மி ஆகியிருக்கு. இல்லாம அது என்ன மாதிரியான அத்துமீறல்கள்லாம் அங்க நடக்குது? அது என்ன சொல்றது, அந்த மாதிரின்னா கீழே உட்காந்துருக்காங்களா, நம்ம டான்ஸ் பண்றோம், ஆல்ரெடி நம்ம கிளாமரா தான் இருப்போம். கீழே உட்காந்துட்டு கை சிம்பிள் கொஞ்சம் டபுள் மீனிங்ல காமிப்பாங்க, பேசுறது இந்த மாதிரி டபுள் மீனிங்ல. இதுதான் இது தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆடை மாத்துறதுக்கான வசதி எல்லாம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இப்ப நம்ம போறோம்னா நமக்கு ஸ்டேஜுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். அதுல செப்பரேட்டா எங்களுக்கு நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக நாங்களே தனியா செக் பண்ணிக்குவோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றவங்க அது எல்லாமே சேஃப்டி பண்ணி தான் கொடுப்பாங்க. வாழ்க்கையில என்ன இழந்திருக்கீங்க? இதுல முக்கியமா இழந்ததுன்னா ஃபேமிலி தான். பெற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் தான். எந்த அளவுக்கு ஃபேமிலி இழந்திருக்கோமோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அதனால ஃபேமிலியும் ரசிகர்கள் இந்த மாதிரி ரெண்டு பார்க்கும்போது ரசிகர்களே போதும் அப்படின்னு தோணுது. இப்போ ரசிகர்கள் அப்படிங்கிறப்ப ஃபேன் ஃபாலோயிங் எந்த அளவுக்கு இருக்கும்? நிறைய இருக்குங்க சார். அது அவங்களோட அன்பு வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஏதாவது குறிப்பிட்டு இந்த ஆக்ஷன் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிகழ்வு நடந்திருக்குன்னா நிறைய. என்னோட நேம் வந்து தம்பி ஒரு பையன் டேட்டோவே போட்டிருப்பான். அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா நம்ம கூடவும் பிறக்கல, நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம பேர் வந்து கையில டேட்டோ போட்டிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இது ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சுச்சு. அப்புறம் நம்மளுக்காக வந்துட்டு சாட்டு பிடிச்சிட்டு இந்த கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாட்லாம் பிடிச்சிட்டு ஐ லவ் கஸ்தூரி அந்த மாதிரி சாட்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல ஃப்ரேம்லாம் வாங்கியிருக்கேன். எங்க வீடு ஃபுல்லாவே ஃப்ரேம் தான் இருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இருக்கும். அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணும்போது கிஃப்ட் அது இதுன்னு, அதாவது இதுக்காக இந்த வீடியோல நான் சொல்லல, அதுல ஒரு ஜாலி இருக்கும், நல்லா இருக்கும். ஃபேன் ஃபாலோயிங்கோடைய இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து குடும்பத்துல சில சிக்கல்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. அதாவது இப்படி பார்க்கும்போது இவங்க அன்புக்கு இந்த அன்பு எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம், ஆனா தொந்தரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இருந்தாலுமே அது நம்மளுக்கு அவ்வளவா பெருசா தோணாது. நம்ம ஆடும்போது சரி ஓகே இந்த இடம் இப்படி இருக்கா, அப்ப அந்த இடத்துல நம்ம டான்ஸ் பண்ணக்கூடாது, இடத்த மாத்தி வேற இடத்துல பண்ணிட்டு போய் அவ்வளவுதான். நான் அவங்கள வந்துட்டு நோஸ் கட் பண்ற மாதிரி இந்த செப்பல் தூக்கி காமிக்கிறது, அவங்கள ஒரு பேட் வாய்ஸ்ல திட்டுறது, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்ல. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இப்ப நிறைய வருதே மேம். யாரோ ஒருத்தங்க அங்க இருந்து சைகை காமிக்கிறாங்கிறப்ப ரொம்ப அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கட்டத்துல எல்லாம். சார் இப்போ மேலே வந்துட்டு டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த டபுள் மீனிங்ல கை சிம்பிள்லாம் காமிக்கிறது அது வந்து இருக்கும் தான். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சைடு அப்படி காமிக்கிறாங்களா, அப்போ அந்த சைடை விட்டுட்டு நம்ம வேற சைடு ஆடலாமே. 4 சைடு வந்து ஸ்டேஜ் இருக்கு, எந்த சைடு வேணாலும் ஆடியன்ஸ் பிக்கப் பண்ணி ஆடிக்கலாம். அவங்க அப்படி பண்ற, ஏன்னா நம்ம பப்ளிக்ல ஆடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணதில்லை, ஆனா எனக்கும் நடந்திருக்கு. நிறைய டபுள் மீனிங் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேடாலாம் பேசுவாங்க தான். நான் ஆனா வெளி காமிச்சுக்கிட்டது இல்லை, அப்படியே சிரிச்சுட்டே வந்துருவேன் நான். இது நம்ம ரியலா நடக்கிறது தானே, எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். எல்லா ஊர்லயும் சொல்லுவேன், ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடக்கும், ஒரு சில பேர் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்கள நம்மள நோஸ் கட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, அவங்கள நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஓகே அந்த இடத்துல அப்படி நடக்குதா, நம்ம இடம் மாத்தி வேற இடத்துல ஆடிக்கலாம் அப்படிதான் சார் பண்ணுவேன். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்துட்டாங்க, ஆனா நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் ஆடிட்டு இருக்கேன். அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு வீட்ல இருந்து போன் வந்துருச்சு இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் வீட்ல எனக்கு இவ்வளோ பெரிய ஃபீலிங் இருக்கு, ஆனா நான் ஸ்டேஜ்ல ஆடுறேன். அந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு வீட்ல அப்பா இறந்துட்டாங்கன்ற நினைப்பே இல்லை. அவங்கள எப்படி ஹாப்பி பண்றது, அவங்க அங்க கை தட்டிட்டு ஜாலியா அங்க இருக்கும்போது எனக்கு அந்த வீடோட ஃபீலிங்லாம் இல்லை. முக்கியம் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நம்ம இவ்வளோ ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியன்ஸ். இப்ப மேடையில ஆடிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லிட்டாங்களா அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு? ரொம்ப கொடுமையா இருக்கும். கஷ்டம்தான். அது ஆடியன்ஸ் ஃபேஸை பார்க்கும்போது அவங்க அந்த கைத்தட்டு விசில் சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருந்தாலும் ஸ்டேஜ்ல மறந்துடும். இது எதை மாற்றம் செஞ்சா நல்லா இருக்கும், இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நெருடலா இருக்கு, அதெல்லாம் மாத்தினா பெண்கள் நாங்க கொஞ்சம் இன்னும் சேஃபா ஃபீல் பண்ணுவோம்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் ப்ரோக்ராம் வரோம், ஒரு ஊருக்கு ப்ரோக்ராம் வரோம் அப்படின்னீங்கன்னா, எங்களுக்கு வாஷ்ரூம் போறதுக்கு இடம் இருக்காது. அவுட் சைடு போனோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஒரு வீட்ல வந்து பாத்ரூம்லாம் இருக்கும். நாங்க போய் கேட்கும்போது அவங்க வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மனசு கஷ்டப்படுற ஒரே விஷயம் இதான். ஏன்னா நம்ம எங்க இருந்து எவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கோமா, இது நம்மளுக்கு தெரியாத ஊர். அப்ப இவங்க தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இல்ல, ரொம்ப தூரம் போணும். ஆனா அங்க இருக்கும். இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் நாங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அந்த மாதிரி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த நெக்ஸ்ட் இன்னும் வர்ற காலகட்டத்துல அந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்றவங்க எங்களுக்குன்னு பாதுகாப்பா இது ஒண்ணு மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ ஒரு ஊருக்கு ஆட வர்றீங்க அப்படிங்கிறப்ப இவங்க டான்ஸ் ஆடுறவங்கன்னு ஒரு தாழ்வான பார்வை இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க சார். அதுதான் இந்த வீட்டுக்குள்ள விடாதது இதெல்லாமே. ஆமா. அந்த மாதிரி. அதுவுமே வந்து எல்லா ஊர்லயுமே கிடையாது. இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு டான்ஸ் ஆட வந்திருக்காங்க. வாங்க டீ, காஃபிலாம் போட்டு தருவாங்க. உள்ள அவங்களோட ரிலேஷன் மாதிரி உட்கார வச்சுட்டு, டீ வேணுமா, காஃபி வேணுமா, சாப்பாடு வேணுமா, இந்த மாதிரிலாம் கவனிப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. வெளியில போங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எங்க வீட்லலாம் பாத்ரூம்லாம் இல்ல. வெளில போங்க, அந்த சைடு போங்க, அவுட் சைடு போங்க. அந்த மாரியும் சொல்லுவாங்க. இந்த ஆடல் பாடல் நிகழ்விலே உடை மேல எக்கச்சக்க விமர்சனங்கள். அதுக்கு உங்க உங்க ஒரு கலைஞராக உங்களுடைய பதில் என்ன? கலைஞரா நம்ம என்ன சொல்றது? சார் நம்ம சாங்க்கு ஏத்த மாரி தான் நம்ம ட்ரெஸ் போட முடியும். 2வது வந்து நான் ஃபுல்லா வந்துட்டு என்னால ஃபுல் ட்ரெஸ் போட்டு நான் டான்ஸ் பண்ண முடியும். அது எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க? அப்படின்றது இருக்குல்ல. லைட்டா கொஞ்சமாவது கிளாமர்னு ஒண்ணு இருந்தாதான் அவங்களும் கொஞ்சம் பார்க்கறதுக்கோ, ரசிக்கிறதுக்கோ, டான்ஸ் கைத்தட்டவோ, விசில் அடிக்கவோ நம்ம என்கரேஜ் பண்ணாங்க தான் அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய என்கரேஜ் நம்ம பார்க்க முடியும். அது அது அத வந்து ஏத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். பண்ணிதான் ஆகணும். இது வந்து ஃபுல்லா இத தடை பண்ணணும் அப்படின்றது வந்து நெறைய பேரு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ சின்னதா ஒரு மூவியே பாருங்களேன். மூவி பாருங்க, ஒரு சின்ன டான்ஸ் பாருங்க. அதுல ஏதாவது கிளாமர் இல்லாம ஏதாவது ஒரு மூவி இருக்கா அப்படின்றத மட்டும் பார்க்கணும். என்ன அவங்க திரையில ஆடுறாங்க, நம்ம தரையில ஆடுறோம். இதுதான் டிஃபரெண்ட். ஆனா திரையில ஆடுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தரையில ஆடுறவங்களுக்கு இல்ல. இல்லதான். கலாச்சார சீரழிவு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களும் வருது இல்லையா? அது ஒரு ஒரு எப்பவுமே ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்டா அந்த விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சில பேர் அந்த மாதிரி கிளப்பி விட்டே இருக்காங்க. அது நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா இதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இல்ல ஏதோ தடை அப்படின்னு கொண்டு வந்தாலோ லட்சக்கணக்கான கலைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க சார். இதுல நம்ம மட்டும் இல்லாம நாங்க கேர்ள்ஸ் இருக்கோம், பாய்ஸ் இருக்காங்க. அதை விட ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்டேஜ் போடுறவங்க இருக்காங்க, ஆடியோக்காரவங்க இருக்காங்க. இது நிப்பாட்டினா இவ்வளோ பேருமே பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க பாதிக்கப்படுறவங்க. இப்போ உங்க கூட ஆடக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்ப நெருக்கமா ஆடுறாங்க. அது அதன் மீதான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன சொல்ல அநாகரிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா? சார் நம்ம விருப்பப்பட்டாதான் பாய்ஸோட வந்து நம்ம பேரா டான்ஸ் பண்ண போறோம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம விருப்பம்னா ஆடலாம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி கம்பல் பண்ணி நீங்க இப்படிதான் டான்ஸ் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு கூட நான் இப்போ இங்க வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் நீங்க கட்டி இறங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தேன் எல்லாருமே அண்ணா அக்கா அந்த மாதிரி தான் வந்து ஆமா, ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. ஒரு அண்ணா அக்கா பாண்டிங்ல தான் இருக்கீங்க. ஆனா வந்து மேடையில அந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு அது அது ஒரு வேற்றுமை தெரியுது அதுல. அது டான்ஸ்ன்னு நம்ம ஏன் கூட ஆடவுமே சங்கடப்படுவாங்க. நான் வந்து சொல்றது அதான். என்ன வந்து அக்காவா தான் நினைச்சிருக்கீங்க. அக்காவா நினைச்சு ஆடுங்க, அவ்வளவுதான். மெயினா வந்து குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்க கலைஞர்களுக்கு இருக்கு? குடும்ப கஷ்டத்தோட வரவங்களுமே இருக்காங்க சார். அதாவது ஸ்டார்டிங்ல குடும்ப கஷ்டத்தோட வந்துட்டு டான்ஸ்ல வந்துட்டு இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இருக்காங்க. இப்போ டான்ஸ் ஃபீல்ட்ல இருந்துட்டே நான் இவ்வளோ கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்ப யாரும் இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. ஸ்டார்டிங் நான் கஷ்டப்பட்டேன், டான்ஸ்ல வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்றவங்க தான் இருக்காங்க. கர்நாடகால இருந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க. எப்போ இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? நிறைய பேருக்கு இதே கிடைக்காது. நமக்கு இவ்வளவு கிடைச்சதுன்னா பெரிய விஷயம்னா நான் நினைச்சிருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். எனக்கு இது பத்தும். குடும்பத்தை மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றோம். வந்தே ஒரு வாரம் ஆச்சு. எப்ப வீட்டுக்கு போறோம்னு ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு போனா அந்த மரியாதை இருக்கா? அந்த ரெஸ்பெக்ட் இருக்கா? இருக்காது. ஆனா எங்க அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆகும். எங்க வீட்டுல எவ்வளவு திட்டினாலும் அங்க வேணா இருக்கலாம். ஆனா வெளியே வந்த உடனே யார் எவ்வளவு பாசம் கொடுத்தாலும் ஒரு மண் சாட்சி ஒத்துக்காது. கூட என்னைக்காவது அம்மாவை கெட்டி பிடிச்சு அழுதுறீங்களா? நிறைய வாட்டி அழிஞ்சிருக்கும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எங்க அம்மா சொல்லும், இப்போ வேணாம் போவாது, எதுக்கு போவேன், உனக்கு பிடிக்கலன்னா போவாது, இங்கே இரு, எப்படியும் வீட்டு இது ஆகும், செலவாகும், பாத்துக்கலாம் அப்படி சொல்லும்.
ஆனா என்ன பண்றது, இப்ப எல்லாம் அங்கெல்லாம் வாழ முடியாது பெங்களூர்ல. அதனாலதான் அவங்க நம்ம வந்து ஒரு சொபஸ்டிகேட்டடான ஸ்டுடியோல நடக்கல. ஏதோ ஒரு கிராமத்துல நடக்குது. ஒரு ஓலை கொட்டாய்க்குள்ள நடக்குது அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா? அந்த மேக்கப்னா இப்போ நார்மலா ஒரு சாங் 4 மினிட்ஸ் தான். 2 சாங் கேப் தருவாங்க. 8 மினிட்ஸ் தான். 8 மினிட்ஸ்க்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மேக்கப் டச்சப் குடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நாங்க ஜுவல்லரிஸ் போடணும். அதுக்கு தகுந்த மாரி ரெடி ஆயிட்டு நம்ம போய் நிக்கணும். ஒரு டைம் லேட் ஆயிடும். இல்ல மைக்ல கத்துவாங்க, இல்ல சாங் ஆன், ஆஃப் பண்ணினே இருப்பாங்க. அது கொஞ்சம் இதாகும். ஆ அவ்வளோதான். அப்போ பாட்டுக்கு பாட்டு வந்து நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஆமா, ட்ரெஸ்ஸஸ் மாறிக்கிட்டே ஆமா. இருக்கும். ஓகே. அதுக்கு தகுந்த மாரி தான் ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப சாரி இருந்தா சாரி, ட்ரெஸ்ஸா இருந்தா ட்ரெஸ், இது கிளாமர் ஆஃப் இருந்தா ஆஃப். அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி. அதுல சாரி கட்டினா சாரி கட்டுற 2 நிமிஷத்துல 4 நிமிஷம் சாரி கட்டிக்கின்னு அந்த ட்ரெஸ் பூவெல்லாம் வச்சுக்கின்னு திருப்பி ஹேர் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணுவோம். எல்லா சாங்கும் ஒரே மாரி ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டோம். அதுக்கு தகுந்த மாரி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு போயிடுவோம். அது ஸ்டார்ட்டிங்ல வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் இது பண்றதுக்கு கொஞ்சம் திட்டு வாங்குவாங்க. போக போக அவங்களுக்கே பழகிடும். அந்த ஸ்பீடுன்றது அவங்களுக்கே பழகிடும். ஒரு சொந்த வீடு, அம்மாவ வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொழில்லே இருக்கேன் அப்படின்றீங்க. ஆ இது இவ்வளவு நாள் கொஞ்சம் வருஷங்கள் இருந்திருப்பீங்களா இதுலயே? ஆ தோராயமா ஒரு 5, 6 வருஷம் இருந்திருப்பீங்களா? ஸோ திரும்பி பார்க்குறப்ப எத மிஸ் பண்றீங்க? ரொம்ப நான் மிஸ் பண்றது இது அப்படின்னா எத மிஸ் பண்றீங்க? என் சந்தோஷம், ரொம்ப ஃபேமிலி லவ்வு. இப்போ நார்மலா இருந்திருந்தா நார்மல் நம்மளுக்கும் நல்ல ஃபேமிலி இருந்திருந்தா, நம்ம வீட்ல இருந்துக்கலாம், ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளிய எல்லாருமே நம்ம இருந்திருக்கலாம். நம்ம இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, ஏஞ்சுக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ட்ராவலிங், ப்ரோகிராம். திரும்பி போறோம், தூங்குறோம். இது ஒரு டைம் டேபிள் ஆயிட்டுக்குது. நார்மலா ஃபேமிலி அப்படி இருக்காதுல்ல. ஒரு பண்டிகை போறதில்ல. பண்டிகைன்னா ஃபங்ஷனு. ஒரு கல்யாணத்துக்கு போற மாரி இல்ல. எதுவுமே இல்ல. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். தம்பி கூட, அக்கா கூட, ஃபேமிலி கூடலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசை. எப்போ என்னோட ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டு அவங்க கூட சந்தோஷமா இருப்பேன். நெறைய நாள் அவங்க கூடயே சந்தோஷமா இருப்பேன். கொஞ்ச நாள் விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் வரும் இல்லையா? ஒரு 1 மாசமெல்லாம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் வருமா? இல்ல எப்படி? ஆமா. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் வரைக்கும் பிரிஞ்சு இருந்திருக்கோம். அவங்களும் அழுவாங்க. நான்லாம் மிட் நைட்ல எனக்கு கனவெல்லாம் வந்துரும். அப்பலாம் 12 மணிக்கு கால் பண்ணி அழுவேன். ரொம்ப நேரம் அழுவேன். எங்க அக்காக்கு, எங்க அம்மாக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி அழுவேன். அவங்களும் அழுவாங்க. வந்துருமா வேணான்னுவாங்க எங்க அம்மா. வாம்மா என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கூட வீட்டு வேலைக்கு போறேன். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் வீட்டு வேலை தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வீட்லயே இருக்கிறாங்க. நான் கூட அதுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. இல்லம்மா நான் பண்றேன். நான் வந்துர்றேன். நாளைக்கு நாளைக்கு ஃப்ரீ பண்ணி வந்துர்றேன். அம்மா சமாதானம் பண்ணிட்டு நான் அப்படியே தூக்கத்துல தூங்கிடுவேன். கஷ்டத்திலே தூங்கிடுவேன். ப்ரோகிராம்ல பண்றவங்க டான்சர்ஸ்க்கு 99% ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால தான், உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. அவங்க யாரும் சொல்றது இல்ல. அதிக பேர் சொல்றது இல்ல. காமிச்சுக்க என்ன யார் என்ன என் பண்ண போறாங்க? ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான் மேக்கப்பே போடுறோம் நம்ம. ஸ்டேஜுக்கு போயிட்டா சிரிப்பு தான். உள்ள எங்க சண்டை போட்டுருப்பா, டென்ஷன் இருக்கு, ஃபோன் வைம்மா அப்படின்னு ஒரு ஒரு அம்மா கிட்ட பேசணும், போம்மா அப்புறமா நான் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ஃபோன் வந்தாலும் கட் பண்ணிட்டு சிரிச்சுன்னே ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்க்கு தகுந்த மாரி அங்க வந்துரும். அது ஸ்டேஜுக்கு, அந்த ஷூவுக்கு, அந்த மேக்கப்க்கு அந்த பவர் வந்துருது. சென்டிமெண்டா பேசுறப்ப அவ்வளவு உடையிறீங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல எப்படி அவ்வளவு போல்டா ஆட முடியுதுங்கிற கேள்வி அத இருக்கு. சொல்லல. அது நம்ம பிளட்ல வந்துட்டு இருக்குது. டான்ஸ்ன்றது அது வந்துட்டு இருக்கு. என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் அந்த கண்ணீர் தொடச்சுட்டு அந்த டைம்ல கூட நான் போயிருக்கேன். அழுந்துட்டு போயிருக்கிறேன். அம்மா ஒரு வாட்டி ஹார்ட் ஆப்பரேஷன் அம்மாக்கு. என்னால முடியல இங்க இருக்கிறதுக்கு என்னால முடியல. அப்ப கூட நான் ஆடிட்டு தான் இருக்கிறேன். ஆடிட்டு இங்க உள்ள வந்து அழுவுறது, அங்க போய் சிரிச்சுன்னு ஆடுறது. திருப்பி அழுவுறது, போறது அழுது. அழுது அழுது மூக்குலலாம் இதாவுது. இப்படி தொடச்சுக்கிறத அப்படியே ஆடுறது. அந்த மாரி சிச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்குது. ரொம்ப கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. இந்த ஃபீல்டு பழகிடுச்சு. அதனால பரவாயில்ல. ஃப்ரீயா இருக்க டைம்ல போறேன், வரேன், பேசுறேன். அம்மா டெய்லி கால் பண்ணிட்டு மிஸ் யூமா, லவ் யூமான்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நெறைய இருக்கும். உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கான பதில், இந்த இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு இதுதான். இதுக்காக நாங்க இத பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 பதிலாக நீங்க என்ன சொல்லுவீங்க? முடிவா. அப்படி சொல்றாங்களாம். அவங்களே திரும்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி கமெண்ட் பண்ணுவாங்களாம். நாங்க ஆடும்போது அவங்களே சொல்லுவாங்க, என்ன இது ஃபுல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கே, ஷார்ட் ட்ரெஸ் இல்லையா? அப்படி ஆடும்போது அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு நாங்க என்ன ஆடுறோம்னா, அவங்களே சொல்லுவாங்க ஷார்ட் ட்ரெஸ். ஊருக்காரங்க சொன்னாதானே நமக்கு ஷார்ட் ட்ரெஸ் போட சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிட்டோம், அவங்களே கமெண்ட் பண்ணா என்ன அர்த்தம் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு என்னன்னா, இப்ப பாக்குற வரைக்கும் நம்ம ஒரு டான்சர். கீழ இறங்கிட்டா நான் அவங்களுக்கு ஒரு அக்காவோ, ஒரு தங்கச்சியோ. அப்படிதான் வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. மேல இருக்கும்போது ஜெனிஃபர், ஜெனிஃபர், ஜெனிஃபர்ன்றாங்க. ஒருத்தர் அக்கா, அக்கான்றாங்க. ஒருத்தர் தப்பா பேசுறவங்களா நம்ம கீழ வந்து நம்மளுக்கு அண்ணா ஆகுறாங்க. இல்ல ஒரு ஃபேமிலியா நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ அவங்க இந்த மாரி பேசக்கூடாது.
ஒரு நம்மள ஒரு ஃபேமிலியா பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். கிளாமர் பண்றது அது தொழிலுக்காக. நம்ம அத தப்பா பயன்படுத்திக்கிறது இல்ல. இப்போ இதுல என்ன ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு, அந்த என்ன லெவலுக்கு வரணுமோ நார்மலா அது காஸ்டியூம் போட்டு நார்மலா இது பண்ணி அந்த இதுக்கு போட்டுன்னு வந்துட்டாங்க. இப்ப கரெக்டா இருக்குது. எல்லாமே கரெக்டா இருக்குது. யாரும் தப்பா ஒண்ணும் வல்கரா யாருமே பண்ணல. இப்ப நீட பொண்ணு தான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அவ்வளவுதான். கெட்ட வார்த்தை பேசாம நம்மளுக்கு மரியாதை கொடுத்து பார்த்தா நாமளும் அவங்களுக்கு ஆடிட்டு நல்ல என்ஜாய்மெண்ட் கொடுக்குறோம் அவ்வளவுதான். டான்ஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றது வீட்ல. இப்போ நம்ம வந்துட்டு கிளாமரா ஆடுறோம் அப்படின்னது இப்போ டான்ஸ் ஃபீல்ட்லயே இந்த சீனியர் டான்சர்லாம் வந்து சொல்லுவாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, இவங்க அந்த மாதிரி அசிங்கமா ஆடுறாங்க செய்றாங்க. பப்ளிக்குமே வந்து பேசுவாங்க, ஐயோ என்ன இப்படி ஆடுறாளுங்க அப்படின்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்றதுன்னா, அது என்னோட விருப்பம் அவ்வளவுதான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அந்த ஒர்க்ல இருக்கேன் அவ்வளவுதான். இதுக்கு ஒரே பதில் இதுதாங்க சார். எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்னுடைய எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம். ஆமா, அதுல எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆமா. அவ்வளவுதான். இதுக்கு இது வேற எந்த அவங்க விதமான பின்னாடி அழுத்தத்திலையும் நீங்க பேசுறவங்க இல்ல. பின்னாடி பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், நம்மளுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் நம்ம பண்ணணும்.